ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் ஃபீலிங்கான வாரம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. இதுல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான பாப்அப்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கும் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஸ்பிபி சாருடைய பாட்டு தான் பாட போறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சரண் சாரும் கூட இருக்கிறதால ஸோ கண்டிப்பா நிறைய கனெக்டிவிட்டியான எமோஷனல் மூமெண்ட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் பிரகாஷ் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எஸ்பிபி சார் மனசுக்கு பிடிச்சவர் மட்டும் கிடையாது, மைக்குக்கும் பிடிச்சவர் அப்படின்ற விஷயத்த சொன்னதால கிட்டத்தட்ட சார் வந்து 20 வருஷமா இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சரண் சார் அங்க ஸ்டேஜ்ல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அவர் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மைக் வந்து பாத்தீங்கன்னா லிஜெண்ட் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே அது ரொம்பவே ஆர்வலா தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரே மைக் பிடிச்சி பாடியிருக்காரு அப்படின்னா ஸோ அது எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பாட்டு லவ் பண்ணியிருப்பார் அப்படின்ற விஷயத்தையும் அந்த மைக் கூட எந்த அளவுக்கு அட்டாச் ஆயிருக்காருன்ற விஷயத்தையும் நமக்கு இங்க வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸோ இவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம், இவர் பாடி இருக்கக்கூடிய பாடல்கள் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் அதாவது பல லாங்குவேஜ் வந்து பாடியிருக்காரு அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் எஸ்பிபி சார் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ஸோ இந்த வகையில இந்த வாரம் ஹரிஷ் பாடி இருக்கக்கூடிய பாட்டு இன்னிலே நீ ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டுல ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பாட போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபைனல்ஸ் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க பாட போற பாட்டாகட்டும், இதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்றுதான் டாப் 5 லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லிஸ்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 13 பேர் இருக்காங்க. இந்த 13 பேர்ல சீக்கிரமா ஃபில்டர் அவுட் பண்ணி டாப் 5 லிஸ்ட்டும் எடுக்க போற மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த டாப் 5 லிஸ்ட்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் யாரெல்லாம் லிஸ்ட்ல வருவாங்கன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.